கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் முதல்ல குடிக்கிறத நிப்பாட்டணுமா? யாருப்பா குடிக்கிறத நிப்பாட்டி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும். நீ போய் உட்கார்ற மணி இன்னொரு மகன் இருக்கேன். அதே மாதிரி உடம்பு தொந்தரவு வேறு தொந்தரவு வந்துக்கிட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கடமான அதனால் உடம்புல தான் தொந்தரவா இல்லை மனசில் தான் தொந்தரவா என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலையில் வந்துட்டு ஓடு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி உடம்புல தொந்தரவா இல்லை நேர காலம் சரியில்லையா இல்லை யாராவது ஏதாவது பண்ணி வச்சுட்டாங்களா அப்படின்னு ஓடி போய் பார்த்தேன். பார்த்ததில் பிரச்சனை வந்து நம்மளாக தேடி தேடி உள்ளே போயிடுறோமே. பிரச்சனையை நம்மளாக தேடித்தே உள்ளே போகிறோமே தவிர தேடி வரல. அப்படின்னு என்ன பிரச்சனை? யார் குடிக்கிறது ஒரு பக்கம் மட்டும் இல்லை, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்மளாத்தான். நேரமெல்லாம் நல்லா தான் இருக்குது மேலே. அதனால் கருப்பசாமி உனக்கு முழுசாக குணப்படுத்திட்டாமானே. அதனால் சொன்னபடி கேட்பையா கேட்க மாட்டியா? கேட்டேன்னா நல்ல வழியாக வாழ வச்சு கொடுத்துட்றேன். கேட்கலைன்னா மருத்துவத்தில் சொல்லி கேட்காத மாதிரிலாம் என்கிட்ட கிடையாது. நான் என்றைக்குமே ஒன்வே ரோடு தான். சொன்னதை கேட்கலைன்னா தண்டனை கொடுத்துருவேன். அதில் உனக்கு சம்மதம் தானே? சம்மதமாக இல்லையா? அதனால் கருப்பசாமி என்றைக்குமே நான் சொல்லிட்டு தான் செய்வேன். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு சுற்றிட்டு வா. அதுக்குள்ளே நான் ஒரு முடிவு பண்ணிடுறேன். சொன்னபடி கேட்பையா கேட்க மாட்டேன்னு நானே பார்த்துட்டு வந்துடுறேன் ஓடு. அதே போல் கருப்பசாமி என் மகனுக்கு நியாயமாக ஒரு டைம் சொல்லி பார்க்கணுமா? அப்படி இல்லைன்னா அடுத்த டைம் வேறு மாதிரி தாண்டா சொல்லணும் அப்படின்னு என் சகோதரன் நானும் வழக்காடி பார்த்தோம். அதனால் கருப்பசாமி முழுசாக உனக்கு குணப்படுத்தி சரி பண்ணி கொடுத்துடலாம். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா வர்ற வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வந்துடும். வெள்ளிக்கிழமைக்கு இதுக்கு ஒரு தீர்ப்பு பண்ணி குடும்பத்துலேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடிக்கிறதையும் நிப்பாட்டி உடம்புல இருக்கிற பிரச்சனையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. அதே போல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? கிட்டவா. இந்த 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். பிரச்சனை நேர காலமும் நல்லா இருக்குது, இருக்கிற இடமும் நல்லா இருக்குது. அதனால் கருப்பசாமி பிரச்சனை நம்ம வம்பா தேடி போகிறது தான் பிரச்சனை. அதனால் அதுக்குள்ளே ஒரு வாரத்துக்குள்ளே வெள்ளிக்கிழமைக்குள்ளே இதுக்கு நானாக ஒரு முடிவு பண்ணிடுறேன். யாரும் சொல்லி கேட்கல. வெள்ளிக்கிழமையிலேருந்து கருப்பசாமி யார் அப்படிங்கிறது நீயே தெரிஞ்சுக்குவேன். அதனால் வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார். நான் சொன்ன மாதிரி வாங்கிட்டு என்னை வந்து பார். அதோடு அன்னைக்கோட உன் கணவனை முழுசாக திருத்தி உடம்புல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி நாங்கள் கருப்பை காப்பாற்றி கொடுத்துருவோம். அன்னையோடு உங்கள் கஷ்டமே தீர்த்தாச்சு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் உடல்நிலையில் வந்து கொஞ்சம் சரியாக இல்லை. அதனால் உடல்நிலையில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கருப்பசாமி எனக்கு நல்ல வழியை காப்பாற்றி கொடுத்து இதுக்கு ஒரு தீர்வு பண்ணணும். அப்படி தானே பண்ணேன். அதனால் உடம்பு தொந்தரவு அப்பப்போ பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் 2 நாளைக்கு நல்லா இருக்குது, 2 நாளைக்கு மறுபடியும் பிரச்சனை கொடுக்குது. அதனால் கருப்பசாமி நீதியாக எனக்கு ஒரு தீர்வு பண்ணணும். அதனால் கருப்பசாமி உனக்கு ஒரு தீர்வு பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. கிட்டவா. அதனால் இன்னையிலேருந்து வயிற்று தொந்தரவு இருக்காது. வயிறு தான் பிரச்சனையா? குடி. இன்னையிலேருந்து ஒரு 3 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். 3 நாளைக்கு கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு உனக்கு நிம்மதியாக உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அதே மாதிரி 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வர்ற வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார். வெள்ளிக்கிழமையிலேருந்து உனக்கு முழுசாக நிப்பாட்டி கொடுக்குறதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கருப்பன் கூடவே வரணும். எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு ஊட்டி வச்சுப்பா. ஊட்டி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? கஷ்டத்தோடு வந்தான். அதனால் இப்போ வீட்டை கட்டி பால் காய்ச்சி போயாச்சு. எனக்கு ஒரு 2 லோன் அமையணும், அதுவும் உனக்கு அமைச்சாச்சு. இப்போ ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அந்த இடைஞ்சல் இல்லாமல் நல்லபடியாக இன்னமும் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து விட்ட பணத்தை எல்லாம் மறுபடியும் திரும்பி வருமானத்தை மறுபடியும் எடுத்து இன்னொரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து இந்த வீடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. பழையபடி இன்னொரு வாய்ப்பு பசங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்குள்ளே பழையபடி அந்த விற்ற மாதிரியே இன்னொரு பெரிய வீடை உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு அமைச்சு தரேன். இப்போ எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? போய் காலைல வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் இப்போ
ஒரு வீடு வேணும்னா இப்போ சின்ன வீடு வாங்கியாச்சு. அதே போல் விட்ட மாதிரி ஒரு வீடு புதுசாக ஒரு பெரிய வீடு மறுபடியும் இன்னும் ஒரு 11 மாத காலத்துக்குள்ளே உனக்கு நல்லபடியாக உருவாக்கி பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்து காசு மறுபடியும் செல்வாக்காக உனக்கு அமைச்சிருவேன். அப்போ நம்ம எப்படி இருக்கணுமானே? நல்லா இருக்கணும். நீ சொல்ல வேண்டாம், நான் என் மகனை கேட்டுறேன். பிரச்சனைக்கு காரணம் பணம் விட்டது யார்? நீ தானே விட்ட. அதனால தான் சொன்னேன். அதனால் இன்னி பொருளாதாரம் மறுபடியும் செலும்பாக கொடுப்பேன். அதனால் மறுபடியும் அதே பாதையில் போயிடக்கூடாது. சரியா? இன்னொரு வாய்ப்பு கொடுக்குற, அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே நீ செட்டில் ஆகிடலாம். அந்தளவுக்கு அமைச்சா போதும்ல. அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். குடும்பத்தோடு எனக்கு பால் கூட எடுத்துடணும். நீ நினச்சது போல இன்னமும் மேலுக்கு மேல் நல்லபடியாக வச்சுருக்கேன். உனக்கு வேலையில் பஞ்சம் இல்லாமல் கொடுத்துட்றேன். லோன் அடைக்கிறதுக்கு கடனுக்கு இல்லாமல் கருப்பசாமி அதுக்கும் உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே மறுபடியும் நான் செட்டில் ஆகிற உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். இப்போ எப்படி வர்ற அதே மாதிரி மறக்காமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. கூடயே வரணும். சரி, கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு வந்து இடத்துக்கு பாலக்கால் போடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக பாலக்கால் போட்டுடலான்டாமனே. எதிரி யார் சவால் விட்டாலும் சரி, அவனை நான் கருப்பசாமி கவடுபடியாக்கி நமக்கு வந்து வக்கீலை நம்பாத. யார் அப்படின்னது? எதிரி சொல்கிறேன். அதனால் கருப்பசாமி அப்படியெல்லாம் இல்லடாமானே. அதனால் உனக்கு சாதகமாக எனக்கு எல்லா விஷயத்துலையும் கூட அனுப்பி அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக பாலக்காலும் போட வச்சு அதே இடத்துல வீட்டையும் கட்டி நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன். சைட்டு மிச்சத்தையும் விற்று கொடுத்துட்றேன். நீ நினச்சது போலே தென்னம்பிள்ளையும் போட்டுடலாம். எல்லாத்துக்கு முன்னாடி தலைநிமிர்ந்து நின்னா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு தருவேன். ஒன்றை கொண்டுட்டு போய் பாலக்கால் போடுற வரைக்கும் பாங்கா வச்சுக்க. 4 அறுத்து போட்டுட்டு பாலக்கால் போடுறதுக்கு ஆரம்பிச்சுக்க. ஒன்றை கொண்டுட்டு போய் நீ எல்லாரும் குடிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. ஒன்றை 4 அறுத்து போடணும் பாலக்கால் போடுற இடத்துல. சரியா? அறுத்து போட்டுட்டு தான் பாலக்காலே பிடிக்கணும். ஒன்றை கொண்டுட்டு போய் நீ 2 ஆளும் குடிச்சிடும். உன் மகன் போயிட்டானே இருக்கானா? 3 பேர் குடிச்சிடும். உள்ளுக்கு குடிச்சிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் என் பேரை சொல்லி வச்சுக்க. யார் எதிரி வர்ற கிழமை கருப்பை காப்பாற்றி கொடுத்துரும். பாலக்கால் போட்டுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாரு. எது வந்தாலும் கருப்பை போட்டுக்கிட்ட போனே. நான் தைரியமாக போய் நான் பார்த்துக்கிறேன். கருப்பன் கூடவே இருக்கிறோம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நல்லபடியாக திருமணம் நடக்கணும். நான் வந்து கம்பெனி வச்சு அளவாக ஓட்டிகிட்ருக்கோம். நல்லபடியாக எனக்கு வேலையும் அமையணும், ஆளுகளும் நல்லபடியாக எனக்கு அமையணும். அதனால் கருப்பசாமி வேலை இருந்ததுன்னா ஆள் இருக்கிறது இல்லை, ஆள் இருந்தால் வேலை இருக்கிறது இல்லை. அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து வேலைக்கு பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக திருமணத்துக்கும் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்றேன். அதில் எந்த வித மாற்றமும் நான் தான் அமைச்சு கொடுத்துறேன். முதல் திருமணம், 2வது தான் வீடு. சரியா? முதல் வீட்டை அமைச்சிருவேன், மறுபடியும் 1 வருஷம் தள்ளி போயிடும். அதனால் திருமணத்துக்கு உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் அதுக்கப்புறம் நான் கருப்பசாமி கூட இருந்து நீ நினச்ச தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்துட்றேன். திருமணத்துக்கு அப்புறம் தான் நீ நினச்சது போல் வீடு நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் கம்பெனியில் அறுத்து போட்டுரு. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு குடிச்சிடணும். சரியா? வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துடு. ஒன்றுக்கு நாள் குறிக்கணும். அதனால் கருப்பசாமி ஒரு 8 நாள் டைம் நான் போய் வழக்காடி பார்த்துட்டு வந்து 8 நாளுக்குள்ளே உனக்கு ஒரு தீர்ப்பு நான் கருப்பசாமி உனக்கு கூப்பிட்டு கொடுத்து நல்லபடியாக சீக்கிரமாகவே உனக்கு அமைச்சு கொடுத்துட்றோம். ஆளுக்கு வேலைக்கெல்லாம் பஞ்சமே இல்லடமானே. கருப்பு கூடவே வரணும். இன்னையிலேருந்து நான் கருப்பு கூட வந்துடுவேன். நாளையிலேருந்து உனக்கு 2மே அமைஞ்சிருக்கும். திருமணத்துக்கு மட்டும் நாள் குறிக்கணும். அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு குறித்து கொடுத்தாங்க. கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வெறிச்சுப்பா. பொள்ளாச்சி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நினைக்காம ஆப்போசிட்லேயே எல்லாமே நடக்குது. அப்படி தானே? இடத்த விற்கணும்னா இடத்த விற்கிறதுக்குள்ளான முயற்சியும் பண்ணி கொடுத்தாச்சு, விற்றாச்சு. ஆனால் இப்போ குளறுபடி உன்னோட மனைவி வந்து ஏதோ ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்படி தானே? அதே போல் கருப்பசாமி அவளை மாற்றி உனக்கு உருவாக்கி எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நல்லபடியாக விற்று பங்கும் கொடுத்து பசங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துருமானே. அதில் கசப்பே வேணாம். அதனால் அவனுங்களுக்குன்னு கொடுத்துரும். அதே போல் கருப்பசாமி உனக்கு அதை விற்று விரயமாக 300 பக்கம் வாங்குகிற அளவுக்கு வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே போல் உற்பத்திக்கு பொருளாதாரம் வந்து நெருக்கடியாக இருக்குது. அப்படி தானே? எந்த வேலையுமே
இல்லை. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து கருப்பை நல்லபடியாக உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். நீ எதிர்பார்த்ததோட நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதுக்குத்தான் பில்லு இல்லையே, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். பில்லு வச்சிருக்கிறியா? நான் கேட்குறதுக்கு பில் இருக்கா இல்லையா? பில் இல்லாமல் எப்படி நம்ம போய் கேட்குறது? அதனால் போய் கேட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதாரம் கொடு. அதே மாதிரி ஆதாரத்தை உனக்கு நான் காட்டி உனக்கு நகை வாங்கி கொடுத்துட்றேன். இந்த இட பிரச்சனை முடியட்டும், ஒவ்வொன்றா உனக்கு பண்ணி கொடுத்துட்றேன். பொருளாதாரம் வரட்டும், வேலையை அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி வாகனம் போய் ஒரு பக்கம் சிக்கியிருக்குது, ஒரு பக்கம் சிக்கியிருக்கு, அதையும் உனக்கு ரிலீஸ் பண்ணி அடுத்து கடைசியாக உனக்கு நகைக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? அதே போல் நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாரு. அதுக்குள்ளே வாயை கட்டுறதுக்குள்ள வாய்ப்பு உனக்கு உருவாக்கி பிரச்சனை இல்லாமல் உனக்கு நான் முடிச்சு கொடுக்குறவா. அதுக்கு தான் சொன்ன கேட்டு நடந்துக்க மாதிரி வாயை கருப்பை கட்டி கொடுத்துறம்போ அதுக்கு எல்லாமே நான் இன்னையிலேருந்து மாற்றி கொடுத்தேன். நம்ம 8 நாளில் மாற்றிடலாமோ. ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி சென்னை போயிடுச்சுப்பா. சென்னை உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி உன்னோட ஸ்டைல் தாண்டமான சரியாக வரும். உன்னோட ஸ்டைல் தான் சரியாக வரும். அதனால் நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் நியாயமாக பார்த்தாலாம் சரி வராதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் உன்னோட பர்மிஷனோடு தான் அவனுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கணும் கிட்டவா. அதனால் எது நடந்தாலும் உனக்கு உசுருக்கு சேதம் இல்லாமல் கூட்டிகிட்டு வந்துடலாம். ஆனால் பிரச்சனை வரும், அதில் உனக்கு சம்மதம் தானே? ரத்த காயமானாலும் பிரச்சனை இல்லையா? சேர்ந்த அதை குடி, 2 கையில் குடி. அதனால் நம்ம ஆளை வச்சு அடிச்சிடுவோம் அப்படின்னு யோசிச்ச பார்த்தியா? அதுதான் சரியான பதில் அவனுக்கு. அதனால் அதே போல் நான் கருப்பசாமி நான் உனக்கு ஆள்காரனாக இருந்து நீ எதிர்பார்த்தது போல் அவனை நெஞ்சு மேலேறி மிதித்தா மட்டும்தான் சொன்னபடி கேட்பேன் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடுச்சு. அதில் உனக்கு சம்மதம் தானே? சம்மதம். அதே போல் நீ அடுத்த டைம் வரும்போது எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, அவன் பெட்டில் இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் நீங்கள் வரணும். அந்த மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி அவகிட்ட இருந்து உனக்கு பிரித்து சொன்னபடி கேட்க வச்சு உனக்கு மாற்றி அமைச்சிடலாண்டாமான்னு நாள் நெருக்கி கொண்டு வந்துட்டோம். அதனால் நீ பயப்பட வேணாம். உன்னை கொண்டுட்டு போய் இப்போ இருக்கிற கடையில் 4 அறுத்து போட்டு எனக்கு வியாபாரம் நல்லா இருக்கணும், பொருளாதார நெருக்கடி இல்லாமல் இருக்கணும், கேட்குறவனுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் 1 அறுத்து போட்டு இதே மாதிரி கொண்டுட்டு போய் தண்ணி உள்ள கிணத்துல நான் இப்போ சொன்ன மாதிரி உன்னோட மகனோட பேரை சொல்லி அவனுக்கு நீ தக்க தண்டனை கொடுத்துரு. நான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட மாட்டேன், எனக்கு முழுசாக கொண்டு வந்தால் சரி அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போய் போட்டுரு. கொண்டு வெளிப்படுத்தல் வச்சிரு. அதுக்கு உண்டான வேலை நீ எப்போ போடுறே அன்னையிலேருந்து மறுநாள் அப்போவே ஆரம்பிச்சிடும். கருப்பன் கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் குமாரவளையம் மெரிச்சுப்பா. குமாரவளையம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி என்ன முன்னாடி வாமானே? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி சரி சரிப்பா. அதே போல் அப்படியா சரிப்பா, நம்ம நினச்சது போல் நல்லபடியாக உடம்பு தொந்தரவு சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு நம்ம நினச்ச இடத்துல கொண்டுட்டு போய் என்னை உட்கார வச்சு படிப்பிலையும் நல்லபடியாக பாஸ் மார்க்கை கொடுத்து கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதே போல் அமைச்சு கொடுத்துட்றேன். உடம்பு தொந்தரவும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். உன்னோட இருப்பிடத்துக்கு தான் கருப்பன் கூட வந்திருப்பேன் இடமான வந்தனா இல்லையா? அதனால் வீட்டு மேலேயே தான் இருக்கு. அதைத்தான் சொன்னேன். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நம்மளை ஜெயிக்க வச்சு நிம்மதியாக உன்னை வாழ வச்சா போதுமில்ல. அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிருக்கேன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட வாகனத்தில் வச்சிருக்கேன். நான் கூடவே வரம்போ பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பாரு. நீ நினச்சதை விட 2 மடங்கு உனக்கு அதே மாதிரி வாழ்க்கையிலையும் செட்டில் பண்ணிடலாம். அதே மாதிரி படிப்பிலையும் அமைச்சு கொடுத்து எல்லா வகையிலையும் உனக்கு உருவாக்கினா போதுமா? அமைச்சு கொடுத்துறம்போ 2 குரூப் எழுதிடலாம். 2யுமே எழுதிடலாம். கூடவே வரம்போ படிக்கிறதுலாம் உட்கார மாதிரி நான் தான் அமைச்சு தரேன். இப்போ கனி கொடுத்ததே அதுக்கு தண்டமானே. அது போக நமக்கு நீ எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துரு, உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் அங்கே கொடுத்துறோம். அப்படி அமைச்சா போதும்ல. கூடவே வரம்போ பொருளாதாரம்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அப்படியா? நான் ஃபஸ்ட்டு
கொடுக்குறா அப்புறம் வேண்டாம், எந்த குழப்பமே மைண்டில் நாளையிலேருந்து அந்த குழப்பமே இல்லாமல் நான் அமைச்சு கொடுத்துடலாம். இதை வந்து இன்றைக்கே போய் உள்ளுக்கு சாப்பிட்டு அந்த குழப்பம் இல்லாமல் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உனக்கு அமைச்சு தரணும். ஃபுல்லாக சாப்பிட்றோம், உள்ளே சாப்பிட்டு ஃபுல்லாகவும் சாப்பிட்றோம். கருப்பசாமி மறுபடி நம்பியூர் வெடிச்சுப்பார். நம்பியூர் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா கருப்பசாமி. சரி, அதனால் கருப்பசாமி ஒரு கையும் ஒரு காலும் வர்றதுக்கு இல்லாமல் நான் மாறுகால் மாறுகை வாங்கி அதே போல் தக்க தண்டனை கொடுத்து எந்த கை வந்துச்சோ அந்த கை சாப்பிட்றதுக்கு கை விடாமல் உன் கண்ணு முன்னாடி அனுபவிக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன், போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால தான் 3 பேரும் போட்டேன் அப்படின்னு நானும் கொஞ்சம் லேட்டாகி கூப்பிடுவோம் அப்படின்னு கருப்பசாமி ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். அதனால் பப்ளிக்கில் ஒரு சிலது தெரியக்கூடாது தானே. அதனால் நான் கருப்பசாமி நீ நினச்சது போல் நெஞ்சு மேலே ஏறி மிதித்து அவனுக்கு கண் கூட எண்ணி 63 நாளுக்குள்ளே அவனுக்கு உண்டான தண்டனையை கொடுத்து செஞ்சது தப்பு தான் அப்படின்னு நினைக்கும் போது உதவிக்கு யாரும் ஆள் இல்லாமல் இருக்கணும். அதை நீயும் கண்ணு முன்னாடி பார்க்கணும். அதுக்கு உண்டான தண்டனையை நான் கருப்பசாமி உனக்கு கொடுத்தேன். அப்படி கொடுத்தா போதுங்களா? அதே போல் கண்ணு முன்னாடி காட்டுற மாதிரி நீ கவலையே படாது. கருப்பை நான் யாருங்கிறது அவன் ரூபத்தில் உனக்கு நான் காட்டுறேன். அதைத்தான் நானும் சொல்லிட்டேன். நெஞ்சு மேலேறி மிதித்து கையும் வர்றதுக்கு இல்லாமல் உனக்கு உருவாக்கி அவன் சாப்பிடும்போது எந்த கை நீட்டுனாலும் அந்த கை சாப்பிட்றதுக்கு வரக்கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம செஞ்சது தப்புடான்னு அவன் அனுபவிக்கணும். அதே போல் உனக்கு கண்ணு முன்னாடி உனக்கு காட்டினா போதுமில்ல. இதை கொண்டுட்டு போய் அந்த எல்லையில் அந்த ஏரியாவில் போட்டால் போதும். சரியா? இங்கிருந்து அந்த ரோடு கடைசி வரைக்கும் அந்த எல்லை தான். எந்த இடத்துல போட்டாலும் சரி, 4 எனக்கு தண்டனை கொடுத்துரு கருப்பசாமி அப்படின்னு போட்டு எப்போ போட்டாலும் போட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். சரியா? என்னைக்கு 5 நாள் டைம் கொடுக்குறேன். நீ நினச்சா நாளைக்கும் போட்டுடலாம், இன்றைக்கும் போட்டுடலாம். நான் 5 நாள் டைம் கொடுக்க 5 நாளுக்குள்ளே போட்டுடணும். நீ அப்போவே போகலாம். அதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை. தப்பு யார் செஞ்சாங்களோ அவனுக்கு தண்டனை. அதனால் கருப்பசாமி அதை கொண்டு அறுத்து போட்டுரு. சாம்பலை தனியாக வச்சுக்க. இது வந்து வெள்ளாமையில் உனக்கு நல்லபடியாக விளைச்சலை கொடுத்து பொருளாதாரத்தில் நெருக்கடியில் அமைச்சு கொடுத்து கணவருக்கு உடல்நிலையெல்லாம் சரி பண்ணி கொடுத்து பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சு கருப்பை காப்பாற்றினா போதுமில்ல. அதே போல் அமைச்சு தரம்பும். நான் தான் சொல்லிட்டேனே, நான் கொடுத்த கனியை கொடுத்துட்டு வெள்ளாமல் பண்ணியாச்சு. அதில் விளைச்சல் நல்லபடியாக கொடுத்துட்றேன். கவலைப்படாமல் இப்போ கூடவே வர்றேன். கருப்பசாமி மறுபடி ஒசூர் போயிடுச்சுப்போ ஒசூர் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு நல்லபடியாக நம்ம நினச்சது போல் வேலை வேணும் எனக்கு அப்படின்னு என்னை வந்து கேட்டடாமனே. உனக்கு வேலை ஒன்று கொடுத்துருப்பேனே, வந்துருச்சுல. அதே போல் கருப்பசாமி நான் சொன்ன டைமுக்குள்ளே வந்திருக்குமே, வந்துருச்சு. அதே போல் கருப்பசாமி உனக்கு ஆளுகளும் நல்லா அமைச்சு இதே போல் வேலைக்கு வேலை மேலே வச்சு நல்லா வேலையை அமைச்சு கொடுத்து அதே மாதிரி பொருளாதாரத்தில் நெருக்கடியெல்லாம் உருவாக்கி நம்ம செய்கிற செயல் நல்லபடியாக இருக்கணும். கண்டிப்பாக நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். போய் காலையில் விட்டுட்டு இன்னும் 5 நாளைக்கு மேலே நீ எப்போ வேணாலும் முயற்சி எடுக்கலாம்டாமானே. 5 நாளைக்கு மேலே எப்போ வேணால் முயற்சி எடுக்கலாம். அதுக்குண்டான பலனை கருப்பன் கொடுத்துறேன். கண்டிப்பாக அதையும் அமைச்சு தந்துடுறேன். அதே பண்ணலாம். அது நான் தான் பண்ணித்தரேன்ட்டானே. அதனால் அதையே பார்த்துடலாம். அதே போல் கருப்பசாமி நீ நினச்சது போல் 5 நாளைக்கு மேலே அதையும் ட்ரை பண்ணலாம். எல்லாமே உனக்கு நாளையிலேருந்து உனக்கு வெற்றி தான். அதே போல் கருப்பை அமைச்சு கொடுத்துற யாருக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது சூதானமாக மட்டும் பேசு. அதே போல் கருப்பசாமி வர்ற ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு வந்து பூ அலங்காரம் போகிற உன்னோடது. சரியா? இருந்து பார்த்துட்டு போ. அதுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு தான் நீ நினச்சது போல் கருப்பசாமி உன்னையும் வந்து நினச்ச இடத்துல 2 இடத்துல உனக்கு எடுத்து கொடுத்து நீ கேட்ட காட்டையே உனக்கு விலைக்கு வாங்கியும் கொடுத்து நல்லபடியாக வேலை கொடுத்து ஆளுகளையும் அமைச்சா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்ததோடு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து உனக்கு பேரும் புகழமாக உனக்கு உருவாக்கி கேட்டதுவாக உனக்கு அமைச்சு கொடுத்துட்டமானே. ஆனால் எல்லா விஷயத்துலேயும் சூதானமாக இருக்கணும். இது என்னது? அதுக்கு தான் பார்க்கலான்ட்டனே. 5 நாளைக்கு மேலே எப்போ முயற்சி எடுத்தாலும் அது கண்டிப்பாக எடுத்துடலாம். இதை கொண்டுட்டு போய் போட்டு இதை ஓப்பன் பண்ணும்.
இப்போ நான் கொடுத்துட்டு போகிறேன் இதை அதே இடத்துல போட்டு நீ நினச்சது போல் அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. அடுத்த 5 நாளைக்கு அப்புறம் முயற்சி பண்ணு. நீ நினச்சது போலே கருப்பன் கூடவே இருக்கிறோம். அதான் நீ நினச்சது போல் கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்குது, இருந்தாலும் கருப்பசாமி நீ அதுக்கு உண்டானது ஜெயிக்கிற மாதிரி உருவாக்கினா போதும்ல. அதுக்கு நான் கருப்பை உருவாக்கி தந்துடுறேன். நான் தான் உனக்கு நான் பார்த்து அமைச்சு தான். கொஞ்சம் அது மட்டும் சிரமமாக இருக்குது, இருந்தாலும் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு உனக்கு உருக்க நீ கேட்டதுக்கு வேண்டி உருவாக்கி தரம்போ கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி கம்பம் முயற்சிப்பா. கம்பம் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா ஏமாந்த பொழப்பு பொழைச்சிட்டு இப்போ கண் இருந்தும் குருடனாக இருந்திருக்கு. அப்படி தான்டாமான்னு. அதனால் கருப்பசாமி ஏமாத்தினவங்கிட்ட நம்ம வந்து தலகுமிஞ்சு நிற்கிறான். ஏமாத்தினது அவன், இப்போ ஒன்றும் இல்லாமல் வெறுவீட உட்காந்துருக்கிறது நம்ம. அதனால் கருப்பசாமி நியாயம் எங்கே தப்பு எங்கேன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னோடய ஆலயத்தை ஒரு சுற்றிட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா பார்த்ததில் கருப்பசாமி எல்லாமே அதிகாரப்பூர்வமாக திட்டம் போட்டு ஏமாற்றி வாங்கியிருக்கிறான்டாமானே. ஏமாற்றி வாங்கியிருக்கேன். இப்போ கேட்டீங்கன்னா நீ தானப்பா கதையுமே பண்ணி கொடுத்துருக்க, அப்படித்தான் பேச்சு வரேன். அதனால் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அந்த பேப்பர் அவன் பக்கம்தான் சாதகமாகும். அதனால் கருப்பசாமி என்னோடய கோர்ட்டில் தீர்ப்பு சொல்கிறதுன்னா அதனால் தப்பு அங்கே நியாயம் அங்கேன்னு போய் பார்த்தேன். பார்த்ததில் நியாயம் நம்ம பக்கம் இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் கருப்பசாமி மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணி நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உன்னோட இடம் அந்த இடத்துலேருந்து மண் மட்டும் அள்ளிட்டு வர முடியுமா? அந்த இடத்துலேருந்து மண் வர்ற வெள்ளிக்கிழமைக்கு அள்ளிட்டு வா. சரியா? வெள்ளிக்கிழமையிலேருந்து அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே நான் கருப்பசாமி நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, ஏமாற்றிட்டே வாங்கிட்டான் அப்படின்னு வாங்கினவன் மூலியமாகவே ஒருத்த மூலியமாக அவனுங்களுக்குள்ளேயே இப்படி பகையை உருவாக்கி செஞ்சது தப்புத்தான் அப்படின்னு சொல்லி மாற்றி உனக்கு அந்த இடத்துக்கு பைசூல் பண்ணி கொஞ்சம் பணம் எச்சா கொடுக்கணும். வாங்கினது 2 இருந்தால் ஒரு 5க்குள்ளே கொடுக்குற மாதிரி பேச்சுவார்த்தை வரும். 10 வேணாம். சரியா? ஒரு 5 கொடுக்குற மாதிரி பேச்சுவார்த்தை ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு மறுபரிசீலனை பண்ணி அந்த இடத்த வாங்குவோம். அதுக்கப்புறம் அடுத்த இடத்த வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு கருப்பசாமி உருவாக்கி அதே போல் நம்ம வியாபாரம் பண்ணுறதும் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு வாழைக்காய் வியாபாரம் பண்ணுறியா, அந்த வியாபாரமும் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்குலாம் எதுவுமே என் கண்ணுக்கு அதுவும் தென்படலை. அதனால் கருப்பசாமி அதையும் நல்லபடியாக உனக்கு வியாபாரத்தை கொடுத்து நல்லபடியாக வண்டி வாகனத்திலையும் நல்லா உனக்கு உருவாக்கி கொடுத்து எதிர்பார்த்த போல கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு அமைச்சு தரம் போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் யாருக்கிட்டமும் பொறுப்பு கொடுத்து ஒப்படைக்கக்கூடாதுரமானே. வண்டி வாகனத்துக்காக இருந்தாலும் சரி, இப்போ வாழைக்காய் வியாபாரம் பண்ணுற அதுக்காக இருந்தாலும் சரி, யாருக்கும் எந்த பொறுப்பும் ஒப்படக்கூடாது. நீதியாக வந்து ஏறி பார்த்து எல்லா விஷயத்துலையும் இறங்கி நின்று பார்க்கணும். அதே போல் கருப்பசாமி உனக்கு 3 மாதத்தில் ஒரு தீர்வு பண்ணியாச்சு. அந்த இடத்துலேருந்து மண் அள்ளிட்டு வந்து கொடு. எனக்கு ஒரு மாலை மாட்டில் வர வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்து கொடு. அந்த அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி 90 நாளில் நீ கோர்ட்டில் வந்து அவன் பக்கமே தீர்ப்பானாலும் பரவாயில்ல. ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அதனால் அவன் பக்கமே தீர்ப்பானாலும் சரி, நம்ம பக்கம் தீர்ப்பு நான் கருப்பை கொடுத்து நினச்சது போல் அதே இடத்த உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமில்ல. நான் கருப்பசாமி வாங்கி கொடுத்துட்டு உனக்கு நான் கேட்குறேன், அதுக்கப்புறம் எனக்கு பணம் செஞ்சிடும். சரியா? இப்போ நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். அதனால் கருப்பசாமி அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். இதை யாரும் கைப்படாமல் வச்சிரு. அந்த இடத்த வந்து எனக்கு மீட்டு கொடுத்துடணும், என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லி அதை யாரும் கைப்படாமல் வச்சிரு. அந்த மீட்டு எடுக்க வரைக்கும் அதில் பாங்காக வச்சுருக்கணும். வர வெள்ளிக்கிழமைக்கு வண்டிக்கு ஆளே ஏற மாட்டேன். அதைத்தான் சொன்னேன். அதுக்கும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். வண்டி வாகனத்தை அதை பற்றி கவலைப்படணும்னு அப்படியே சொல்லிட்டேன். அதனால் அதையும் அமைச்சு கொடுத்துறேன். வாழைக்காய் வியாபாரத்துக்கும் அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் இந்த இடத்தையும் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அதை பற்றி கவலைப்பட வேணும். இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. கிட்டவா உடம்பு பிரச்சனையும் முன்ன இருந்து நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுவேன், அந்த இடத்த திருப்பி எழுதி நம்ம பக்கம் வாங்க வரைக்கும் யாரும் கைப்படாமல் கொண்டுட்டு போய் வச்சிடணும். அந்த இடத்த வைக்கணும், உன்னோட பீரோவில் வச்சிரு. பீரோவில் அந்த இடத்துல இருந்து மண் மட்டும் வர வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு எனக்கு மாலை மாற்றம் வாங்கிட்டு வந்துடும். உனக்கு நாளும் குறித்து தேதியும் குறித்து கொடுத்துறேன். அந்த நாளுக்குள்ளே உன்னோட இடத்த திருப்பி நான் வாங்கி கொடுத்தேன். கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வேடிச்சு பார்த்து. திருப்பூர் குடும்பத்திலையும் கஷ்டம், அதே மாதிரி வாழ்க்கையிலையும் பிரச்சனை. அதனால் கருப்பசாமி நீதியாக எனக்கு ஒரு தீர்வு பண்ணணும். யார் வாழ்க்கையில் பிரச்சனை, கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும். 2 பேரும்
பிரிஞ்சிருக்கணும். கண்ணாடியை கட்டுறமனே. அதனால் கருப்பசாமி எனக்கு எப்போ வந்தாலுமே ஒரு தீர்ப்பே வழங்க மாட்டேறிய கருப்பசாமி, இன்றைக்காவது ஒரு வெளிச்சத்துக்கு வருமா? அப்படித்தானே? அதனால் வந்து கருப்பசாமி ஊரட்டு ஊர் வந்து எல்லா பக்கம் பொழப்புத்தனம் பண்ணினாலும் கடைசி காலத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. யாரும் என்னை மதிக்கவும் மாட்டேறா. அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து குடும்பத்தோடு போய் சேரணுமா? வேணுமா வேணாமா? வேணாம். அவைகளோட தொந்தரவு இல்லாமல் இருந்தால் போதுமில்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி உனக்கு வேலையும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி கடைசி காலம் வரைக்கும் யாரோட கையும் எதிர்பார்க்காம நோய் நொடி இல்லாமல் உன்னை வாழ வச்சு கொடுத்து, அதனால் நீ எல்லாம் நம்பி ஏமாந்து இப்போ கடைசியில் உன்னை உடனே பிடிச்சி வெளியில் தள்ளாத குறையாக வந்துட்ட. அதனால் அவங்க முன்னாடி கடைசி காலத்தில் நிம்மதியாக வாழ்ந்து காட்டணும். நான் கருப்பசாமி நான் கூட இருக்கேன்டாமானே. உனக்கு தாயின் தகப்பனாக இருந்து உனக்கு வேலையும் நிரந்தரமாக கொடுத்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி யாரோட கையும் எதிர்பார்க்காத அளவுக்கு உருவாக்கினா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலை மாட்டில் வாங்கிட்டு என்னை வந்து பாரு. நான் கருப்பன் கூடவே வந்தவன். ஒன்றை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் பாங்காக வச்சுக்க. ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி அவினாசி வெறிச்சுப்பா. அவினாசி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி என்னைய வந்து கைதட்டி சிரிக்கிறது ஒன்று தான் போச்சு. அதனால் கருப்பசாமி நீ தான் சொல்லணும். அதனால் வியாபாரம் இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு. அப்படி தானே பண்ண. அதனால் நமக்கு வந்து நேர காலமும் சரியில்லை. நேர காலமும் ஒன்று சரியில்லை. அதே போல் போட்டிக்கு ஒருத்தர் வந்துட்டான். அதனால் அவன் முன்னாடி நம்ம ஜெயிச்சு நிற்கணும். அந்த வியாபாரத்தை நம்ம பிடிக்கணும். அதுக்கும் ஒரு வழி அமைச்சு தரம். போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி வியாபாரத்துக்கும் ஒரு முடிவு பண்ணி காலையில் 9 மணி 10 மணிக்கெல்லாம் திறக்கக்கூடாது நம்மனே. அதனால் நம்ம ஒரு 5:30 மணிக்கு திறக்கலாம், இல்லை 6 மணிக்கு திறக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். நான் முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணிட்டியா? திறந்துடலாம்ல. நீ வியாபாரத்துக்கு கடையை மட்டும் திறந்து வை. அதே போல் ஒரு பக்கம் லோனுக்கு ஏற்பாடு பண்ணலான்ட்டு இருக்கோம். அப்படியே இல்லையா? அந்த லோனும் எனக்கு அமைச்சே கொடுக்கணும். அதே போல் நான் கருப்பசாமி லோனும் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். வீட்டையும் சுத்தப்படுத்திடு. உனக்கு அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை கொடுத்து கண்ணு முன்னாடி யார் சிரிச்சிருந்தாலும் சரி, அவன் தப்பு பண்ணுனா அவன் இழுத்து மூடிடுவான். சரியா? நியாயமாக நடந்துக்கிட்டான்னா அவனும் வியாபாரம் பண்ணிடுவான். நம்மளுக்கு வர்ற வியாபாரமும் நடந்துடும். அதனால் நான் கருப்பசாமி யார் அப்படிங்கிறது நாளை முதல் தொட்டு நீ நாளையிலேருந்து கடை நேரத்துலேயே திறந்துடணும். சரியா? 1008 காரணமெல்லாம் சொல்லக்கூடாது. 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே கடை ஓப்பன் ஆயிடணும். அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்ததோடு நல்லபடியாக உனக்கு வியாபாரத்தை கொடுத்து, அதே மாதிரி நல்லபடியாக கடையில் ஒன்று புதுசாக ஒன்று இருக்குது, அதையும் வெளியேற்றி நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி உனக்கு கருப்பன் நான் துணை இருந்தால் போதுமில்ல. அதே போல் அமைச்சு தரேன். இதை 4 அறுத்து போட்டுரு. இதை கொண்டு எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. நான் கருப்பசாமி கூடவே வரணும். அதை கொண்டுட்டு போய் கடையில் வச்சு நாளையிலேருந்து கடை நேரத்தில் ஓப்பன் பண்ணுறான். அதே போல் கடை வந்து என்னோடது. நீ வந்து சம்பளத்துக்கு இருக்க. உனக்கு வியாபாரம் ஏன் ஓடாதுங்கிறது கருப்பசாமி நான் பார்த்துக்கிறோம். கூடவே வரணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்ப்பேன். கருப்பசாமி மறுபடியும் சங்ககிரி வச்சுப்போ. சங்ககிரி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ஏதோ ஒரு அளவுக்கு வேலை போயிட்டுருக்குது. வண்டி ஓடிட்டுருக்கு. அதே போல் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக நிரந்தரமாக இதே மாதிரி ஓட்டணும். ஒன்று வந்து அப்பப்போ மக்கார் பண்ணது, இன்னும் ஒரு 30 நாளைக்கு தான் பண்ணேன். சரியா? அதனால் வாகனத்துலேயும் பிரச்சனை இல்லை. அதே போல் கருப்பசாமி நேர காலமும் சரியாக இருக்குது. அப்புறம் ஏன் பிரச்சனை வருது? அதனால் முன்னாள் ஓனர் பண்ணினது முழுசாக வெளியேறணும். நம்மனே அதை ஆடி முடியணும். அதனால் நீ என்ன பண்ணுற? என்னோடய திருவிழாவுக்கு வந்து எனக்கு வந்து கெடா வெட்டி அகிற மக்களுக்கு அன்னதானம் போட்டுறணும். உனக்கு சோதனை கொடுப்பத்தான். உன்னோட எனக்கு மீறி இவன் வந்து கெடா வெட்டுறவனா அப்படின்னு சம்பிரதாயம் போட்டான்ல, அதே போல் இங்கே வந்து எனக்கு ரத்த பலி காட்டிடு. அடுத்தது கருப்பசாமி நான் யார் அப்படிங்கிறது அடுத்த ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே 2 வாகனத்தை 3 வாகனமாக உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். பழைய ஓனர் வந்து சவால் விட்டான்ல, அதனால் அதுக்கு கேட்குற மாதிரியே செஞ்சான். அதனால் எனக்கு வந்து செய்கிறது எல்லாருக்கும் இயல்பு தான்.
அதனால் கருப்பசாமி நீயும் அதை மாதிரி போய் செஞ்ச. அதனால் செஞ்சும் நல்ல பேர் வாங்க முடியலையிடமான முடியல. அதனால் நாளையிலேருந்து கருப்பசாமி உனக்கு எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி நீ எதிர்பார்த்தது போல் பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாமல் வாகனங்களும் நல்லபடியாக ரிப்பேர் ஆகாமல் உனக்கு ஓட்டி கொடுத்தா போதும்ல. இப்போ ஓடிட்டு தான் இருக்குது. அதே போல் லாபமும் எடுக்க முடியல, நட்டமும் ஆகாது. அப்படி தானே இப்போதைக்கு அப்படி போகுது. அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன், நட்டமும் ஆகலை லாபமும் இல்லை. இன்னும் ஆடி வரைக்கும் இந்த அதுக்கப்புறம் இன்னும் நீ எதிர்பார்த்ததெல்லாம் நல்லபடி அமைச்சு கொடுத்துறேன். அப்பப்போ கருப்பசாமி நான் உனக்கு வந்து எச்சரிச்சிட்ருக்கேன். அதே போல் நீ வந்து என்னோட இருப்பிடத்துக்கு அப்பப்போ என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. உன்னை யார் வந்து மிரட்டிகிட்டு இருக்கா அப்பப்போ மிரட்டுறமா இல்லையா? அதனால் அப்பப்போ ஞாபகப்படுத்துறதுக்கு தான். அதனால் பெருசாக தொந்தரவுலாம் எதுவும் வராது. கருப்பன் கூடவே வரணும். உன்னை கொண்டு அறுத்து நாளாக போட்டுரு வீட்லிங்களா? ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பாங்கா வச்சுக்க. எந்த இடைஞ்சலும் வராது, கருப்பன் கூடவே வராது. அதே போல் கருப்பசாமி நான் காப்பாற்றி உனக்கு கூடவே வந்துடும்போம். நான் தான் சொல்லிட்டேனே, அதையும் உனக்கு இப்போ பார்க்கணுமா? அவனோட பேரை சொல்லி உன் பேர் வருது. அதனால் உனக்கு எந்த இடத்துலையும் மதிப்பு வரல. அவர் அதனால் கருப்பசாமி ஆடி வரைக்கும் வரும்னு பார்த்துக்கிட்ட சொன்னேன். ஆடிக்கு மேலே நீ வந்து எல்லாமே உன் பேர் தனியாக வர அளவுக்கு உனக்கு உருவாக்கி தரணும், கூட வரணும். கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு வந்து எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் என்னோட இடத்த எனக்கு நானே மீட்டு கொடுக்கணும். அப்படி தானே? அதனால் நாளும் கிழமையும் போயிட்டே இருக்குது. அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அந்த கேஸுக்கு உண்டான வாய்ப்பு மாற்றி உனக்கு உருவாக்கி, அதே போல் ஸ்டே ஆர்டர் வாங்கி அந்த இடத்த உனக்கே வாங்கி கொடுக்கணும். அப்படி தானே போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி உன்னோட இடத்த உனக்கே வாங்கி கொடுத்து, அதே போல் ஸ்டே ஆர்டரும் வாங்கி நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து அந்த இடத்த உனக்கு நான் மீட்டு கொடுத்துறேன். இருந்து பார்த்துட்டு போ, சரியா? அதுக்குண்டான வழியும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். நீ கிட்டவா ஒருக்க கல் போட்டேன், தூக்கிட்டு போயிட்டேன்ல, அதே போல் இதையும் தூக்கிட்டு போயிடுவேன். அதனால் கவலைப்படாமல் போ, இருந்து பார்த்துட்டு போயிடுச்சு. நான் கூடவே வரணும். அதே போல் வியாபாரத்தையும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து, அதே போல் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றினா போதுமா? ஒன்று வந்து வண்டியில் வச்சுக்க, ஒன்றை வந்து பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சு. அப்படியா? நீ கனியை வச்சுட்டு இருந்து பார்த்து போனால் கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்ததில் எந்த ஊர்? திருவாரூர் வச்சு பார்த்து. திருவாரூர் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தானா? சரிப்பா, உன்னுடைய மக நம்ம சொல் பேச்சு கேட்கணும், அதே ஒரு நல்லபடியாக சரின்னு சொல்லணும், நம்ம கை நீட்ட இடத்துல நல்லபடியாக திருமணம் நடக்கணும். அப்படி தண்டமான அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக சொன்னபடி கேட்க வச்சு, அதே போல் அவள் எடுக்கிற முடிவு வேணாம், நம்ம எடுக்கிறத நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக நீ சொன்னபடி கேட்க வச்சு திருமணத்தை நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் அவளையும் சொன்னபடி கேட்க வச்சு வெளிநாடு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு யோகம் இருக்கா? அதைத்தான் சொன்னேன், வெளிநாடு போகலாம்னு ஒரு யோகம் அவனுக்கு யோகம் இருக்குடாமான. அதனால் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்து, ரொம்ப காலமாக ஒரு இடத்த வேறு வாங்கி போட்டிருக்கோம், அதில் ஒன்றும் பண்ணின பலனும் கண்ணுக்கு சிக்கலை. அதனால் இத்தனை நாளாக கண் இருந்தும் குருடாக இருக்கும். அதனால் கருப்பசாமி தான் எனக்கு ஒரு தீர்வு பண்ணி அதுலேயும் நல்ல இடமா எனக்கு வீட்டை கட்டி கொடுத்து பிள்ளையும் சொன்னபடி கேட்க வச்சு மகனையும் வெளிநாடு அனுப்பி வச்சு நல்லபடியாக வருமானத்துக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். உன் மகளுக்கு வந்து வர ஆவணி 10ஆம் தேதிக்குள்ளே முழுசாக திருத்திடலாம். ஆவணி 10க்குள்ளே முழுசாக திருத்திடலாம். அதே போல் கருப்பசாமி வர கார்த்திகை மாதத்துக்குள்ளே வெளிநாடு போகிறதுக்குள்ள வாய்ப்பு, அதையும் நாளையிலேருந்து நீ ட்ரை பண்ணலாம். அதுக்குள்ளே அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். வீடு கட்டுறதுக்கு அடுத்து ஒரு 1.25 வருஷம் ஆகிட்ட மோனே. இப்போ போயிட்டே ட்ரை பண்ண சொல்லு, சரியா? அதனால் இப்போ போயிட்டே இருக்க சொல்லு, உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். 1.25 வருஷம் ஆகிட்டு வீடு கட்டுறதுக்கு இது 2ஐயும் முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டிடலாம். கிட்டவா இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடும்போது உன் மகளுக்கும் கொடுத்துரு, சரியா? இதை கொண்டுட்டு போய் எனக்கு வந்து வீட்டை நல்லபடியாக கட்டி
அதே போல மகனை நல்ல வழியை வெளிநாடு அனுப்பி பிள்ளையும் நான் கரை சேர்த்தணும் கருப்பசாமி அப்படின்னு கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சுட்டு என்னை பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பாரு. தவறாமல் இது 3 வேலையும் நடக்க வரைக்கும் எனக்கு அப்பப்போ அமாவாசை பௌர்ணமி என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் நீயும் கோயம்புத்தூரப்பா 2 பேரும் போய் காலைல விடு. எனக்கு உடல்நலை சரியில்லை. உடல்நலை சரியில்லை அப்படி தானே மன. அதனால் கருப்பசாமி உன்னை ஒரு 13 நாளைக்குள்ள உனக்கு படிப்படியாக கருப்பசாமி என்ன இருந்து உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி வேலையிலையும் பஞ்சம் இல்லாமல் வீட்டு வேலை எந்த நிலைமையில் போயிட்டுருக்கு முடிய போகுது. அதனால் ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சுருந்தீங்கள. அதனால் கருப்பசாமி நல்லபடியாக பால் காய்ச்சி நிம்மதியாக அதையும் உனக்கு ஸ்டாண்டர்டு பண்ணி உனக்கு ஆவணி இல்லையா, அதே போல் அதையும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்டேன். மன நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துட்றேன். அப்படியா? சனிக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. அது வேணால் கேட்டுட்டு போடாமாண்ணே. சனிக்கிழமைக்கு அதுக்கு நான் டைம் கொடுக்கக்கூடாது. இருந்து என் மகனை பார்த்துட்டு போ. அப்படியா? அப்போ சனிக்கிழமையே வந்துடு. நான் கருப்பசாமி உனக்கு அதுக்குள்ளே உன்னை அந்த இடத்துக்கு அனுப்பி விட்டுறேன். இப்போ அதுக்குத்தான் 3 கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குழி ஓரளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்து அந்த கேஸ் பிரச்சனையும் கிச்ச வர்றதுக்கு இல்லாமல் சரி பண்ணி அதோட முடிச்சு விட்டு வீட்டு வேலையும் முடித்து வாரிசு ஒன்று இடம் சேல்ஸ் ஒன்று இது 2 தான் பெண்டிங். அதை சனிக்கிழமைக்கு அதுக்கு தீர்வு பண்ணிடலாமாண்ணே. அப்படியா? சரி, அதுக்கும் ஏற்பாடு பண்ணுறோம். சனிக்கிழமைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணுவோம். இப்போ உனக்கு உடல்நலை உன்னோட வீடு இது 2க்கும் இப்போ வீட்டு வேலை முடிய போகுது. உடல்நிலையும் உனக்கு சரி பண்ண போகிறேன். கருப்பன் கூடவே வரும்போது பாதி சாப்பிட்டு பாதி தேய்ச்சி குடிச்சு நாளையிலேருந்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொடுத்துருவோம். சனிக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வெடிச்சுப்பா. திருப்பூர் நான் பிரிண்டிங் வச்சுருக்கேன்ப்பா. பிரிண்டிங் யார் பிரிண்டிங் வச்சுருக்கிறது? உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நிம்மதியான வாழ்க்கை ஒன்று வேணும். அதனால் கடன் இல்லாமல் வாழணும். அதே போல் கருப்பசாமி எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் வாழணும். அதுக்கு உண்டான வழி கருப்பசாமி அடுத்த 20 நாளில் பண்ணியாச்சு. அதே போல் கருப்பசாமி ஆர்டர் பிடிக்கணும். அதே போல் ஆளும் பிடிக்கணும். 2ஐயும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்டேன். அதே போல் கருப்பசாமி எனக்கு வர்ற ஆடி அமாவாசைக்கு எனக்கு சரிப்பா கெடா வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போடணும். சரியா? எனக்கு பாதத்தில் விலகிற மாதிரி ஒரு 7 மாலை எனக்கு கொண்டாந்து கொடுத்துரு. ஆடி அமாவாசைக்கு அன்னையோடு உனக்கு தோட்டத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு ஓர்சல் பண்ணி குடும்பத்திலையும் ஓர்சல் பண்ணி உனக்கு உடல்நிலையும் ஒரு சிலது அப்பப்போ சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அப்படி தானே? அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழ வச்சா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். வர்ற வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. இதை 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. கிட்டவா கருப்பன் கூடவே வரணும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட வேலை செய்கிற இடத்துல வச்சு கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சுற்றி பார்த்ததில் அவனே ஒப்புக்கொண்டுக்கணும். அதனால் கருப்பசாமி சீக்கிரமாக எனக்கு ஒரு தீர்வு சொல்லணும். அப்படி தாண்டா போனேன். அதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட 2 டைம் போய் பேசணும். நீ 2வது டைம் பேசும்போது உனக்கு சரி அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தை வரும். அதே மாதிரி கொஞ்சம் சலசலப்பும் வரும். அதனால சலசலப்பு வந்தால் பெரிய பிரச்சனை வராது. அதை நான் பார்த்துக்கிறேன். நீ எங்கே வேணாலும் போ. நீ 1 லட்ச ரூபா வாங்கியிருக்க, அவ்வளோதானே? அவன் சொன்ன மாதிரி 9 லட்சம் வாங்கல. அதனால் கருப்பசாமி நீ நினச்சது போல் உனக்கு உன் பிரச்சனையை தீர்த்து எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சரி நியாயமாக இது வரைக்கும் பார்ப்பேன். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு ஒத்து காசு கொடுத்தா சரி. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் காலி பண்ணி கொடுத்துருவேன். அப்படி இல்லைங்கிற பட்சம் வந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை கருப்பசாமி நான் யாருங்கிறது உன் கண் கூட நீ பார்ப்பேன். கூட பிறந்தவன் அப்படிங்கிறதுனால உன் விரலில் கண்ணில் வரக்கூடாது அப்படிங்கிறத வேண்டி போய் சகோதரனே இப்படி பண்ணுறதா அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நான் பல்ல கிடச்சிட்டு விட்டுட்டு நான் பண்ணேன். அதனால தான் ஒரே வாரம் 8 நாள் தான்
நீ 2 டைம் ஒரு மன்னிப்பு வாய்ப்பு கொடுப்போம், போய் பேசு. சரியாக வந்துட்டா ஓகே, இல்லைன்னா பிரச்சனை தான். எது வந்தாலும் சரி, எந்த கோர்ட்டுக்கு போனாலும் கருப்பை நான் பார்த்துக்கிட்டேன். ஆக மொத்தம் அது வேண்டான்னு முடிவு அப்போவே முடிஞ்சு வச்சு. அவர் சொல்கிறாரு ஒட்டு வேண்டாம் உறவு இல்லை, அது இருந்தாலும் சிக்கல் தண்டமான. அதனால் இப்போதைக்கு வந்து அவங்ககிட்ட இருந்து ரிலீஸ் ஆகணும். அது வரைக்கும் நீ பேசு. 2 டைம் பேசிட்டு சரி அப்படின்னாலும் வந்து என்கிட்ட சொல்லு, இல்லைனாலும் வந்து என்கிட்ட சொல்லு. நான் கருப்பன் கூடவே வரணும். அந்த வாரத்துக்குள்ளே 2 டைம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே பேசி முடிச்சுட்டு என்ன வந்து பாரு. குழந்தை நல்லா படிக்கணும் சாமி, ஆசீர்வாதம். நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். படிக்க நல்லபடியாக நல்லபடியாக படிக்கவும் வச்சுறேன். எல்லாத்துக்கும் புரிஞ்சு உள்ளுக்கு கொடுத்துரு. கூடவே வரணும்.